ஓகே, அடுத்தபடியாக தக்காளி. தக்காளி எப்படி வெட்டி இதுலேயும் நிறைய கட்டிங்க இருக்கும். இருக்கு தக்காளி வந்து எப்பவுமே இப்படி வெட்டாதீங்க. இப்படி இந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வரும். இப்படி மரத்து போட்டு மரத்தி போட்டு வெட்டணும். இப்படி வெட்டணும். அப்பனா அந்த அதுக்குள்ள ஜூஸ் வந்து வெளியே வராது. உள்ள போயிடும். ஆமா, ஜூஸ் வந்து அப்படியே இருக்கும். நீங்க இதுலயே பார்க்கலாம். ஜூஸ் ஒரு ஜூஸ் கூட வெளியே வரல. மலத்தி போட்டு அது வேற ரொம்ப சூப்பரா வெட்டியாச்சு. அருமையான கட்டு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம பீஸா ரெடி பண்ணலாம். தொடர்ந்து சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து 4 பீஸா பண்ண போகிறோம். அதில் 2 வந்து ரெகுலர் பேஸ், இப்போ 2 வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காண்டி ஒரு 2 வீட் பேஸ் பண்ணிருக்கோம். 2 வீட் பேஸ் கொடுக்கும். 2 நார்மல் பேஸில் பண்ணணும், அப்புறம் 2 வீட் பேஸில் பண்ணணும். நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸில் ரொம்ப என்ன சொல்லுவோம், முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அதனால 2 வீட் பேஸில் 2 பண்ணணும். வந்து பார்த்துக்கோங்க. இதில் 2 பீஸாக்குள்ள சாஸ் போட்டாச்சு. இதுலேயும் போட்டுக்கணும். இன்னும் உங்களுக்கு மூடி பீஸா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதில் சொல்லி போடுங்க. இடத்துல சீஸ் போடுறோம். மொசரேலா சீஸ், அமுல் மொசரேலா சீஸ் ஒரு கை அளவு போட்டு, ஒரு கை அளவு சார், ஒரு கை அளவு போட்டு அப்படியே. அபிஷேக், உங்க ஒய்ஃப் போன் அடிக்க, வீட்டுக்கு போக. நல்லா சீஸ் அப்படியே பரப்பி விடுறோம். எதுல? பீஸா பேஸ்ல. சீஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்தால வெங்காயம் போடுவோம். அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே மெல்டாப்ல புறப்புறன்னு. இது எவ்வளோ பெருசாக வெங்காயம் இருக்கு. நீர் தூவிட்டு இருக்கும். அப்படி அழகான ஃபோன் பேசிட்டு பொண்டாட்டிட்டாங்க. அடுத்தால டொமேட்டோ ரொம்ப வெக்கடிக்கணும். சிரிக்க சவுண்ட் மட்டும் வருது. வெளியே யாரு குசு குசுன்னு, யாரு குசு குசு. நம்ம கூட ஒரு ஆள் இருந்தா, அவட ஆளை காணுமே. அவன் போயிட்டான். 10 மணி ஆகிக்கலாம் போயிட்டாரு. எங்க? வீட்டுக்கு. அடுத்தால கேப்சிகம் சும்மா போட்டு விடுங்க எல்லாத்தையும். சும்மா என்னத்து பட இருக்கிற மொத்தமா போட்டு விடுங்க. வச்சு நிற்கி. ஓவன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீஸா எல்லாம் உள்ள வைக்கிறோம். இவர் வந்து கையில வைப்பாரு, ஏன்னா அவர் வந்து இரும்பு கை. அப்படி இரும்பு கையை காமிங்க பார்ப்போம். பாருங்க, நீங்க உங்க கையில தான் இரும்பு வச்சிருக்கீங்க. இரும்பு கைங்கிறது அவர் கையை. உள்ள போகணும். ஃபைனலா பீஸா செஞ்சு முடிச்சாச்சு. இங்க பாருங்க, இது வெஜ் பீஸா. இங்க பாருங்க முன்னாடி இருக்கு மார்கரிட்டா பீஸா. அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஹோல் வீட் கிரெயின்ல பண்ண அந்த பீஸா. மொத்தம் 4 பீஸா பண்ணிடுவோம். 2 ரெவரவண்ட் செட்ல 2 6 பீஸா பண்ணிடுவோம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடிப்பொலி, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க எல்லாரும். அடிப்பொலின்னா அது வந்து மலையாளத்துல தரமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. கேமராமேனுக்கு வேண்டாம், கேமராமேன் இறங்கி சாப்பிட்டாரு.
இத்துடன் நம்மளுடைய சண்டே வ்ளாக்ஸ் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.